ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைத்தலை மிட்டாய், முருங்கீரை மிட்டாய் நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ முருங்கீரை எடுத்துருக்குறோம். இருங்க, நான் செய்யறதெல்லாம் எப்படின்னு காமிக்கிறேன். இதை முன்னே நம்ம சுத்தமாக உருவிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி சுத்தமாக உருவி வச்சுக்கிட்டோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாத புழிஞ்சுவிட்டு மிக்ஸி கப்பில் எடுத்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு நாள் வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் அடுத்தது இங்கே பார்த்தீங்களா எள்ளு கொஞ்சோண்டு வறுத்தது, அப்படியே வறுக்குள்ளே செம்ம வாசமாகுது. இந்த எள்ளு கொஞ்சம், இதெல்லாம் நம்மளது காட்டில் அடித்த கருப்பு எள்ளு கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், வறுத்த முந்திரியை. இது கடலைக்கொட்டை நுணுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சுத்தமாக கழுவி விட்டு எடுத்துகிட்டு ஏலக்காய் 4 போட்டிருக்கிறேன், வாசத்துக்கு. ஏன்னா நம்ம வாசத்துக்கு வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால். இதில் அப்படியே நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டையும் 1 கிராமும் இதில் சேர்த்திக்கலாம். வாசமாகவும் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி முருங்கைலையை நல்லா வடிகட்டிக்கிட்டு அதில் பாருங்கள் சர்க்கரை கொட்டி நல்லா அப்படி கைவிடாத கலந்துக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கணும். நம்ம பாவு பதம் பார்க்கணும். கொதிக்குதுங்களா? இப்படி நல்லா கொதிச்சதும் நம்ம பாவு பதம் செக் பண்ணலாம். நான் பதத்துக்கு வரல, கைக்கு சிக்க மாட்டேங்குது. பாருங்க, இந்த மாதிரி கரையக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பாவு பதம் வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவு பதம் வந்ததும் இந்த மாதிரி எல்லாம் கொட்டி நம்ம கிளறி விடணும். மழைன்னு கிளறி விடணும்னா கெட்டியாகி போயிடும். இன்னும் நல்லா கிளறி விட்டுருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மோல்ட்டில் நான் ஊற்றி வச்சிட்டேன் செஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது ஆறின வேட்டி நம்ம இது எடுத்துக்கலாம்.